எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 223வது வீடியோ. இதுக்கு முந்தின வீடியோவில் சத்குருவோட முக்தி கிடைச்ச அந்த ஒரு அனுபவத்தை பற்றி பார்த்தோம். அவரோட 25வது வயசில் 1982 செப்டம்பர் 23 மைசூரில் சாமுண்டி ஹில்ஸில் மத்தியான வேளையில் அந்த என்லைட்டன்மெண்ட், லிபரேஷன் இல்லாட்டினா முக்தி பெற்ற அனுபவங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்கள் சத்குரு அவரோட புக்கில் எழுதியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஜீவசமாதிகள். தடுக்கி விழுந்த ஜீவசமாதி. மயிலாப்பூர்லேயே நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது. அதே மாதிரி கடற்கரை ஓரமாக நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது. அதாவது திருவான்மியூர், ராயபுரம், அந்த கடற்கரை ஓரமாக பீச் சைடு ஏகப்பட்ட ஜீவசமாதிகள் இருக்குது. அது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஜீவசமாதிகள் வேறு எங்கேயுமே கிடையாது. நானே ஒரு 100க்கு மேற்பட்ட ஜீவசமாதிகள் போய் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஓகே. அது நமக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். உலகம் பூரா சித்தர்கள் இருந்தாலும், இந்தியா முழுக்க சித்தர்கள் இருந்தாலும், ஒட்டுமொத்த சித்தர்களுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அந்த கோயில்களெல்லாம் இன்றைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். அந்த கோயிலெல்லாம் போகும்போது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது உட்காந்து தியானம் பண்ணணும். போனோம், ஒரு தேங்காய் பழம் உடைச்சோம், கற்பூரம் காமிச்சோம், வந்தோன்னு இருந்தால் நடக்காது. அங்கே நம்ம ஒரு துணி இல்லைன்னா ஒரு சின்ன பாய் இல்லைன்னா ஒரு தடுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த ஜீவசமாதியில் இருக்க பவர் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். ஏன்னா சாதனை பண்ணுறவங்களுக்கு அந்த ஜீவசமாதிக்குள்ளே இருக்க அந்த ஜீவன், அந்த சித்தரோட ஜீவன் நம்மளை டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஓகே. இதில் நான் எதுக்கு இதை ஆரம்பித்தேன்னா, நம்ம பதஞ்சலி முனி இருக்கார் இல்லையா, பதஞ்சலி முனியோட யோக சூத்திரத்தில் அஷ்டாங்க யோகம் 8 படிகள், யோகத்தில் 8 படிகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே நான் 1-2 வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதில் 7வது படிங்கிறது தியானம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், அந்த பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த மாதிரி 8 வகையாக பிரித்து சொன்னதுனால தான் பதஞ்சலிய முனியை யோகாவோட தந்தை அப்படின்னு நம்ம மரியாதை கொடுத்து பேசுகிறோம். அவர் அந்த 8 விதத்தில் சொல்லியிருக்கார் இல்லையா. அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், கட்டமாக. அதாவது ஃபஸ்ட்டு இயமம், அடுத்தது நியமம், அடுத்தது ஆசனம், அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். அதில் 7வது ஸ்டேஜ் தான் தியானம். நான் அதனால தான் தலையால் அடிச்சுக்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன். ஒரு நாள் நான் தியானம் கிளாஸில் போனேன், தியானம் கற்றுக்கிட்டேன். அடுத்த நாள் எங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணேன், எனக்கு ஒன்றுமே அனுபவம் கிடைக்கலையே அப்படின்னெல்லாம் நினைக்கவே கூடாது. நீங்கள் இயமத்தில் ரெடியா, நியமத்தில் ரெடியா, நீங்கள் இது 2ஐயும் ஃபாலோ பண்ணுறீங்களா, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் ஆசனம்னா என்ன, ஆசன சுத்தினா என்ன, ஆசன சித்தினா என்ன, இதெல்லாம் நம்ம படித்து வந்ததுக்கப்புறம்தான் அந்த தியானங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளால் வர முடியும். ஜஸ்ட்டு ஒரு மெடிடேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், இல்லைன்னா ஒரு வீடியோவில் மெடிடேஷனை பற்றி பார்த்தேன், தியானங்களின் பயன்கள் இவ்வளவு, இல்லைனா ஆனாபானா சதி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது.
அதில் 2 வீடியோவை பார்த்துட்டு நான் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு என் ரூமில் கண்ணை மூடி உட்காந்தேன், எனக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கலையே, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னெல்லாம் சொல்லவே கூடாது. 6 படிகள் கடந்து 7வது படியில் நிற்கும்போது தான் அந்த தியானங்கிற விஷயம் நமக்கு சித்திக்கும். அதனால் தியானமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. தியானம் பண்ணுறவங்க ரொம்ப வருஷம் பொறுமையாக பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல், பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரி உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காம நம்ம தியானம் பண்ணத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா தியானங்கிறது தானாக நிகழும். தியானத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? சமாதி. சமாதினா என்ன? சமாதினா உள்ளுக்குள்ளேயே ஒடுங்கிறது. அவங்களுக்கு 100% அவேர்னஸ் உண்டு, ஆனால் எதுலேயும் கண்டுக்காமல் இருப்பாங்க. உயிர் இருக்குது, ஆத்மா இப்போவும் துடிச்சிட்டு தான் இருக்குது, ஆத்மா உடம்பை விட்டு போகலை. அதனால தான் ஜீவ சமாதி. ஜீவனோடு இருக்காங்க அந்த சித்தர்கள்லாம், உள்ள ஜீவனோடு இருக்காங்க, ஜீவ துடிப்பு இருக்குது. அதனால்தான் அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணும்போது அவங்களோட சக்தி நமக்கு தானாக வரும். ஆனால் வருஷத்தில் ஒரு தடவை ஏதோ ஒரு ஜீவசமாதியில் ஒரு அரை மணி நேரம் போய் உட்காந்து தேங்காய் உடைச்சிட்டு வந்ததுனால நமக்கு தியானமெல்லாம் சித்திக்காது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜீவசமாதி இருந்தால் அந்த சித்தரை பிடிச்சிக்கோங்க, உடும்பு பிடிச்சிக்கோங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போய் தியானம் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வரும். புரியுதா? அப்படி தான் நம்ம பண்ணணும், தியானம் பண்ணணும். ஓகேயா? இப்போது அப்போ இந்த சமாதி ஸ்டேட்டுங்கிறது கண்டினியூஸாக சமாதி ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் இந்த முக்திங்கிற ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும். வருஷக்கணக்காக, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக சமாதி நிலையிலேயே இருக்கணும். அப்போ தான் நமக்கு முக்திங்கிற விஷயம் சித்திக்கும். இப்போது எத்தனையோ ஜென்மமாக பண்ணின சாதனைகள் காரணமாகவும் இந்த ஜென்மத்தில் 13 வயசுலேருந்தே யோகாசனா பிராணாயாமம் விடாமல் செய்கிறதுனாலையும் தொடர்ந்து தியானம் பண்ணுறதுனாலையும் சத்குருவுக்கு 25வது வயசுலேயே அவரோட குருவோட அனுகிரகம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 25 வயசுலேயே அவருக்கு முக்தி கிடச்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதாவது முக்தி கிடைச்ச விஷயத்தை நான் போன வீடியோவில் கிளியராக சொல்லிட்டேன். இப்போது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இந்த முக்தி கிடச்சி 1 வாரத்துக்கு அப்புறமும் ஒரு நாள் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் அப்படியே சமாதி ஸ்டேட்டில் போயிட்டார். 7 மணி நேரம் கழித்து தான் அவருக்கு உணர்வுகள் திரும்பி கிடச்சிது. அதாவது பிரக்ஞையோடு திரும்பி வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆச்சு. அப்படியே சமாதி ஸ்டேட்டுக்கு போயிட்டார். அது ஒரு தடவை. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை 13 நாள் சமாதியிலே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கார். நல்ல வேளை வீட்டுக்குள்ளே நடந்துச்சு. தெருவில் நடந்துருந்தால் ஆளுங்கள்லாம் சமாதி கட்டி மண்ணை போட்டு மூடி ஒரு சிவலிங்கத்தையும் தலையிலே வச்சுருந்துருப்பாங்க. வீட்டுக்குள்ளே நடந்ததுனால அவரால் அப்படியே இருக்க முடிஞ்சது. ஆனால் விஷயம் வெளியே பரவிடுச்சு. 13 நாள் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, சுவாசம் மட்டும் போயிட்டு வருது. அதாவது ஜீவன் இருக்குங்கிறதோட அடையாளம். அது தண்ணியும் குடிக்கல, சாப்பாடும் சாப்பிடலங்கிறதுனால கழிவுகளை வெளியேற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, எந்திரிக்கவே இல்லை, எந்திரிக்க வேண்டிய அவசியமே வரல. ஒரே இருப்பு, அதுதான் சமாதி நிலை.
13 நாள் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் தானாக விழிப்பு வந்துருச்சு. அதுக்குள்ளே அவருக்கே அவரோட உடம்பில் பல பல மாற்றங்கள் நடந்தது தெரியுது. அதாவது அவரோட பிராண உடம்பில் மாற்றங்கள், ஃபிசிக்கல் உடம்பில், ஸ்தூல உடம்பில் மாற்றம், சூட்சும உடம்பில் மாற்றம், சக்ராஸோட ஆக்டிவிட்டீஸில் மாற்றம் எல்லாம் அவரால் பார்க்க முடியுது, அவராலேயே புரிஞ்சிக்க முடியுது. ஃபிசிக்கலாக தோற்றத்தில் பல மாற்றங்கள், நடை உடை பாவனையில் மாற்றங்கள், கண்ணெல்லாம் பெருசாகிடுச்சு, கண்ணில் ஒரு ஒளி, ஒரு மகானுக்கு உண்டான ஒரு ஒளி தெரியுது. ஆளுங்கள்லாம் பார்க்க வராங்க. ஏன்னா நியூஸ் இப்படியே வெளியே போகுது இல்லையா, பரவுது இல்லையா. ஆளுங்கள்லாம் வர்றாங்க, மாலை போடுறாங்க, காலில் விடுறாங்க. ஒரு சாமியாராட்டம் ஆயிட்டார். மக்கள் அவரை அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்கவுங்க கஷ்டப்பட்ட வந்து சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு விடை கிடைக்கணுங்கிறாங்க, ஜாதகத்தை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இவ பெரிய ஒரு மகான் ஆகிட்டான், இது ஒரு பெரிய இது ஜோசியெல்லாம் சொல்ல முடியும், முக்காலமும் உணர்ந்த ஞானி, மிஸ்டிக் அப்படின்னு ஆளுங்கள்லாம் கணக்கு போட்டு வச்சுட்டாங்க. ஆளுங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சத்குருவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கிறதில்ல. முதல்ல ஆச்சரியமாக பார்க்குற, ஏன் எல்லோரும் என்கிட்ட வந்து இப்படி காலில் விடுறாங்க, ஏன் என்கிட்ட இதெல்லாம் வந்து கேட்குறாங்க, ஓஹோ சரி இதுதான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுட்டார். அப்புறம் இப்படியே யோசிக்கிறார், ஒரு மனுஷனுக்கு அவனோட ஜென்மத்தில் இந்த ஒரு ஜென்மத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போக வேண்டியதுதான் அப்படின்னு கணக்கு போடுறார். அப்புறம் என்னமோ அவர் மனசில் தோணுச்சு, நான் 42வது வயசில் இந்த ஸ்தூல உடம்பை வெக்கேட் பண்ணிவிட்டு காலி பண்ணிவிட்டு போயிடலாம். அப்போது இப்போ எனக்கு 25 வயசு, 42 வயசில் உயிரை விடணுன்னா இன்னொரு 17 வருஷம் என் கையில் இருக்குது. அந்த 17 வருஷத்துக்குள்ளே ஆளுங்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாச்சு. அப்போது அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்ததே ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயமும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு அம்மா அப்பா நினச்சி அந்த குழந்தை அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அந்த குழந்தையாக அந்த அம்மாவை செலக்ட் பண்ணணும். அந்த குழந்தைன்னா என்ன, அந்த ஆத்மா அடுத்த ஜென்மம் எடுக்க போகிறதுக்கு முன்னே அந்த ஆத்மா வந்து தீர்மானிக்கும், நான் எந்த தாயின் வயிற்றில் உருவாக போகிறேன், எந்த தாயின் கருப்பையில் வளரப்போகிறேன், எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும், எனக்கு யார் அண்ணன் தம்பியாக வருவாங்க, எனக்கு யார் தாத்தா பாட்டியாக இருப்பாங்க, எந்த குடும்பத்தில் பிறந்தால் என்னோட கர்மா கணக்கை, சஞ்சித கர்மாவில் பிராராப்த கர்மாவை எடுத்துன்னு வரேனே, அந்த பிராராப்த கர்மாவை கணக்கு முடிக்கிறதுக்கு எனக்கு எந்த குடும்பத்தில் பிறந்தால் சௌகரியமாக இருக்குங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு தான் அந்த கருவில் அந்த ஆத்மா போய் குடியேறுது. அந்த அம்மாவோட வயிற்றில் இருக்க கருவில் குடியேறுது. அப்போ இவர் இன்னொன்று இந்த விஷயத்தில் கூட நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1956 அவங்க அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் பிறந்த 2-3 நாளிலே அது இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் 57 இன்னொரு குழந்தை பிறந்தது. அதுதான் இந்த ஜக்கி, அதுதான் இந்த சத்குரு. அப்போது இதில் என்னென்னா, அன்றைக்கி இடையில எங்கேயோ சொல்லியிருக்காரு, நானும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது அவர் சொல்லியிருக்காரு 1956 போன வருஷம் நான் பிறந்தேன் இங்கே, ஆனால் அப்போ நிலைமை சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, திருப்பி இறந்துட்டேன், போயிட்டேன், திருப்பியும் வந்தேன் 57 அப்படிங்கிறார்.
அப்போ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குடும்பத்தில் நான் வந்து பிறந்ததுக்கு ஒரு மெயின் காரணம், முக்கியமான ஒரு காரணங்கிறது, இந்த குடும்பத்தில் எனக்கு லீஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த லீஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ்னால் தலையிடுறது. அதாவது ஒரு குழந்தை இந்தியன் கல்ச்சரில் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பயங்கரமாக அதை வந்து ஆதிக்கம் பண்ண பார்க்குறோம் நம்ம, இல்லையா? ஒரு வயசில் என்ன பண்ணணும், என்ன பேர் வைக்கணும், என்ன சாப்பிடணும், எங்கே போகணும், என்ன பெருசானா என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன எங்கெல்லாம் கொண்டு போகணும், எந்த விதமாக வளரணும், எந்த ஸ்கூலில் போடணும், எப்படி படிக்கணும், என்னவா வரணும், இதெல்லாம் இதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ்னால் அதாவது அம்மாவோட அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸில், இப்போ ஆஸ்திரேலியாவில் என் கசின் இருக்கா, அவள் சொல்லியிருக்கா, 16 வயசானால் கட்டாயமாக அந்த பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுக்குள்ளே அவங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸு டேட்டிங் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கூட 16 வயசுக்கு அப்புறம் அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த பையனையோ அவங்களோட குழந்தைங்கள வளர்க்க வேண்டிய உத்தரவாதம் கிடையாது. 16 வயசு ஆச்சு, வீட்டை விட்டு வெளியே போனால் என்ன, நீ தானாக பாக்கி உள்ள பாடங்கள் இது கிளாஸ் எல்லாம் நீயே அட்டென்ட் பண்ணிக்கணும், நீயே சம்பாதிச்சுக்கணும், நீயே படிச்சுக்கணும், நீயே வேலை தேடிக்கணும், நீயே லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணிக்கணும், நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, நீயே குடும்பம் நடத்திக்கோ, இனிமேல் நீயாச்சு உன் வாழ்க்கையாச்சு. அப்போது போன மாதம் நான் குருதேவ் நித்யானந்த ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு ஆஸ்திரேலியன் சுவாமியை பார்த்தேன். அதாவது அவர் கிறிஸ்டியன் தான், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காரு. அவர் குருதேவ் நித்யானந்தாவோட பரம பக்தன். அப்போ அவரும் வந்து அங்கே ஆசிரமத்தில் தங்கியிருக்காரு. கொஞ்சம் பேச்சு கொடுத்தேன். அப்போது நான் சொன்னேன், போன வருஷம் நான் வந்து ஆஸ்திரேலியா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்கன்னா, நான் இங்கே இந்தியாவிலேருந்து தனியாக சிட்னி போனேன், என் பையன் அங்கேருந்து வந்தான். நீங்கள் தனியாக போயினீங்களா, என்னென்ன பார்த்தீங்க அப்படின்லாம் பேசிட்டு. அப்போ நான் சொன்னேன், நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். போன வருஷம் கூட என் பேத்தியை கூட்டிகிட்டு நான் என் பையன்கிட்ட ஜப்பான் போயிருந்தேன். உங்கள் பேத்தியை கூட்டிகிட்டு நீங்கள் போனீங்களா ஜப்பானுக்கு அப்படின்னு அதிசயமாக கேட்குறாரு. திரும்பி அதையே கேட்குறாரு. நான் தனியாக இங்கேருந்து சிட்னி ட்ராவல் பண்ணதுக்கு கூட அவருக்கு பெருசாக தோணலை. அதாவது நான் என் பேத்தியை கூட்டிகிட்டு போகும்போது விசால எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஏர்போர்ட்டில் அன்னைக்கு காலையில் போகும்போது என் பொண்ணும் மருமகனும் வெளியே நிற்கிறாங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணலை. இந்த செக்கிங்காக போகும்போது ஒரு அம்மா குண்டை தூக்கி போட்டுருச்சு. உங்கள் பேத்திக்கு வந்து 8 வயசு தான் ஆச்சு, 12 வயசு ஆகாமல் தனியாக ட்ராவல் பண்ண முடியாது, நான் தான் இருக்கேனே, நான் தான் கார்டியன், நான் தான் பாட்டி அப்படின்னு சொன்னால் ஒன்று அம்மா வேணும் இல்லாட்டினா அப்பா வேணும்ன்ட்டாங்க. எவ்வளோ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு பேத்தியாக இருந்தாலும் சரி உங்களால் கூட்டிகிட்டு போக முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே இருந்தால் என்னோடய பொண்ணு மருமகன் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து லெட்டர்லாம் எழுதி வாங்கி கடைசியில் ஒரு வழியாக போனோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஆஸ்திரேலியன் ஆளுக்கு உங்கள் என்ன அதிசயம்னா, உங்கள் பேத்தியோட உங்களுக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட்டா? 40 நாள் ஜப்பானில் போய் நின்னீங்க, அந்த குழந்தையோட அம்மா அப்பா இல்லாமல் நீங்களே பார்த்துக்கிட்டீங்க. அப்போ அவ்வளோ தூரம் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா உங்கள் பேத்தி மேலே அப்படின்னு அவரால் நம்பவே முடியல. நான் சொன்னேன், என் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் என் பொண்ணு மருமகன்லாம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம். அதுவும் அவரால் நம்பவே முடியல, ஜீரணிக்கவே முடியல அந்த மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இந்தியன் சொசைட்டியில் இந்த இன்டர்ஃபரன்ஸுங்கிறது ஜாஸ்தி. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் நம்ம பசங்களை நிறையா. அது நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் நான் என் பொண்ணுக்கிட்ட நீ இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன், அந்த ட்ரெஸ்ஸை போடு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு இன்றைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ். அப்போது சத்குரு என்ன சொல்கிறாரு, நான் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்ததுக்கு காரணமே, இந்த குடும்பத்தில் எனக்கு
பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்காது அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் அப்படிங்கிறார். இப்போ இத்தனை நாள் பார்த்த வீடியோலே பாருங்களேன், ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறதில்ல, மார்க் ஒழுங்காக வாங்கிறதில்ல, எத்தனை தடவை சஸ்பெண்ட் ஆச்சு, காலேஜ்லேயும் ஒரு வழியாக எப்படியோ படித்தார், செகண்ட் ரேங்க் வாங்கினார். ஆனால் கூட நிறைய அதாவது நம்ம குழந்தை அப்படி பண்ணியிருந்தால் நம்மளால் தாங்க முடியாது. அவ்வளோ ஏடாகூடமாக என்னமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவங்க அம்மாவும் அப்பாவும் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க, சகித்தாங்க. பெருசாக அடிக்கவோ திட்டவோ வீட்டை விட்டு வெளியே போடா, ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த பேச்சும் வரல. ஓகே, டாக்டர் வாசுதேவ் அவங்க அப்பா என்னமோ டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டார். இல்லை என்னால் முடியாது, நத்திங் டூயிங், நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிப்பேன் அப்படின்னு ஒன்று பேசாமல் விட்டுட்டாங்க. அதே மாதிரி ஏதோ மார்க் வாங்கினா போகிறோம், நீ ஏன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலைன்னு போட்டு அடித்து உதச்சி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணலை. சின்ன வயசில் எல்லோரும் குடும்பத்தோடு கோயிலுக்கு போகும்போது இந்த குழந்தை நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னா நம்மளே 2 அடி போட்டு வாடா மரியாதைக்கு கூட கையை பிடிச்சிட்டு நடந்து வாடா அப்படின்னு தானே சொல்லுவோம். சரி நீ வரலையா, அங்கேயே உட்காந்துரு அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போகிற அம்மா அப்பா. இந்த மாதிரி அம்மா அப்பாக்கிட்ட தான் நான் பிறந்து வளரணும். அப்போ தான் என்னோட ஒரு சுதந்திரமாக என்னால் வாழ முடியும், எனக்கு என்னோட இஷ்டத்துக்கு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து இந்த குடும்பத்தில் பிறந்தேன்னு சத்குரு சொல்கிறார். இப்போது இதில் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஏன் பிறந்தேங்கிறத கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதுதான் நமக்கு முக்கியம். புரியுதா? ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி அது இப்படி சாத்தியமாச்சு, எனக்கே இந்த அம்மா அப்பா, எனக்கே இந்த சோதனை, எனக்கே இந்த வேதனை, எனக்கே இந்த மகிழ்ச்சி, நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஓகேயா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மாவும் ரொம்ப பெருசாக தினமும் கோயிலுக்கு போகலைன்னா கூட ஆன்மீகத்தில் அவங்களுக்கு ஒரு பற்றுதல் இருந்தது. அவங்களோட 9வது வயசில் நந்தி ஹில்ஸில் ஒரு யோகிகிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு மந்திரம் கிடச்சிருக்கு. தினமும் அந்த மந்திரத்தை சொல்லிகிட்ருப்பாங்க. இதை நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். இந்த 4 பசங்களும் அம்மாட்ட பல விதத்தில் கேட்டிருக்காங்க, அம்மா அந்த மந்திரத்தை சொல்லுங்கம்மா, அந்த மந்திரம் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு பல விதத்தில் அவங்கள்ட்ட இருந்து அந்த மந்திரத்தை கேட்குறதுக்கு, வாயிலிருந்து வரவழைக்கிறதுக்கு இந்த குழந்தைங்கள் பாடுபட்டிருக்குங்க. சொல்லவே இல்லையே, அவங்க சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த மந்திரத்தை பற்றியோ, எந்த தீட்சை கிடச்சிது, யார் கொடுத்தாங்கங்கிறத பற்றி வெளியே சொல்லவே இல்லை. அப்படி தான் இருக்கணும். ஸோ இன்னொன்று நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவோட ஒரு மூத்த அண்ணாங்கிற நிலையில் தான் சத்குருவை பார்த்துருக்காங்களே தவிர தன்னோட வயிற்றுலேருந்து பிறந்த குழந்தையாக பார்க்கல. ஏன்னா அந்த குழந்தைக்கு அவ்வளோ மன முதிர்ச்சி அப்போவே இருந்தது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் அந்த என்ன அதாவது என்லைட்டன்மெண்ட் ஆனதுக்கப்புறம், முக்தி கிடைச்சதுக்கப்புறம் இந்த சமாதியில் கொஞ்ச நாள் இருந்து அவரோட உடம்பில் இருக்க மாற்றங்கள்லாம் புரிஞ்சு 42 வயசில் நம்ம இந்த பாடியை விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதுக்கு மாறான ஒரு விஷயம். இப்போது 25 வயசு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிற விஷயத்த சத்குரு ஸ்கூலுக்கு போனால், இல்லைன்னா ஜக்கி வாசுதேவ் ஸ்கூலில் மரத்தில் ஏறி உட்காந்தான், இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து வெளியே உட்காந்து ஓடையில் பாம்பு பிடிச்சிட்டு விளையாண்டான், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம இந்த ஆன்மீக பயணத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம், இந்த வீடியோலாம் கேட்டு 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது.
அவரோட லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, அதிலிருந்து நமக்கு என்ன விஷயங்கள் பாடங்கள் படிக்கலாம், அதை நம்ம லைஃப்பில் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு கணக்கு போட தெரியணும். அதுக்காக தான் மெனக்கெட்டு இந்த புக்கை நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, அப்போ இதிலேயே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இதுக்கிடையிலே நான் சொல்கிறதுக்கும் முயற்சிக்கிறேன். தியானம்னா என்ன, சமாதினா என்ன, சோல் பிளானிங்னா என்ன, எப்படி ஒரு குழந்தை தன்னோட எந்த அம்மாவை தேர்ந்தெடுக்குது, எப்படி தேர்ந்தெடுக்குது, அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மைன்னு நினைக்கிறேன். அதனால் அதை உங்களோட பங்கிடுறேன். ஓகே, பாக்கி சத்குருவோட வேறொரு முகம் அடுத்த வீடியோவில். நன்றி, நமஸ்காரம். நற்பவி நற்பவி நற்பவி.